கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், தென் அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், ஸோ நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. ஸோ இது இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் சால்ட். ஸோ இப்போ நாம் அதை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். ஓகே, ஸோ எல்லாம் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம பேன் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைக்கேற்ற பட்டர். நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த பட்டர் இருக்கோ நீங்கள் எடுக்க போகிற ப்ரானோட அளவு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பட்டர் அண்ட் கொஞ்சோண்டு நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபியூ கார்லிக். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கறி லீவ்ஸ் இதை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நாம் இப்போது இந்த கார்லிக்கை மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் நாம் இதுக்குள்ளே போடணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம அதை வேக விடலாம். அப்பப்போ நீங்கள் கிளறி கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ உங்களுக்கு முடியும்னா, ப்ரான்லேருந்து ஆட்டோமேட்டிக்லி தண்ணி ஊஸ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி எப்போ வற்றுதோ அப்போ ப்ரான்